பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே திக்ரை கொண்டும் குர்ஆனை கொண்டும் எவ்வாறு நாம் நம்முடைய இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் உலக வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பதற்கும் பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று அதிகமான குடும்பங்களிலே கணவன் மனைவிடத்திலே ஒற்றுமை இல்லாமல், அண்ணன் தம்பியிடத்திலே ஒற்றுமை இல்லாமல், பிள்ளைகளிடத்திலே ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி சமயத்திலே நாம் என்ன வசனங்களை ஓதி அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக அனைத்து பிரச்சனைக்கும் குர்ஆனிலே தீர்வு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், எப்போதும் போல இதே திக்ர் காலை மாலை 6 மணி நேரம் கட்டாயம் செய்ய வேண்டும். இதே திக்ர் எவ்வாறு செய்வது என்பதனை நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ யார் என்னுடைய யூடியூப் பார்க்குறீங்களோ, என்னுடைய வீடியோக்களை, பழைய வீடியோக்களை பார்க்க விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழே பாருங்கள், பிரைட் தமிழ் பயான் இருக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் ஓப்பன் ஆகி என்னுடைய அனைத்து வீடியோக்களும் வந்துடும். அந்த வீடியோவில் என்னென்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். இதே திக்ர் ஆணவ பயிற்சி எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இதே திக்ர் எப்படி செய்யறது பார்த்து காலை மேலே 6 மணி கட்டாயம் செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்ததாக புதுசாக வரக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா ஒரு பெல் வரும், 3 பெல் வரும். அதில் ஆளுங்கிற பெல் அழுத்தினீங்கன்னு சொன்னால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், நாம் வீடியோக்களை புதுசாக டவுன்லோட் செய்யும் பொழுது, அப்லோடு செய்யும்போது உங்களுக்கு வந்துவிடும். அதனால் அதை நீங்கள் பெல்லை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. கணித்திருக்கிறீர்களே, இப்போ நம்ம இதே திக்ர் காலை மாலை 6 மணி நேரம் செய்து கொள்ளுங்கள். 5 நேர தொழுகையில் சரியாக தொழுதுக்குங்க. ஏன்னா இறைவனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது நாம் தொழுகையிலே இறைவனை நாம் சந்திக்கின்றோம். நீங்கள் இறைவனை பார்க்காட்டா நல்லா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த தொழுகையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அப்புறம் காலை மாலை ஓத வேண்டிய தஸ்பீஹாத் சொல்லி தருகின்றேன். இதை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும், பிள்ளைகள் ஒற்றுமை இல்லாமல் இதை ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்துவீங்கன்னு சொன்னால் அந்த ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியும். அது 40 நாள் தொடர்ந்து செய்யணும். அதற்கப்புறமும் நான் இப்போ 100ன்னு சொல்கிறத முடிஞ்சால் அப்படியே ஓதிக்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா கொஞ்சம் 40ன்னு குறைச்சி ஓதிட்டு வாங்க. தொடர்ந்து நாம் சொல்வதை வாழ்க்கை மேலே ஓதிட்டு வருவது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 100 தடவை. அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான், இது 100 தடவை. ஆயத்துல் குர்ஸியில் வரக்கூடிய கடைசியாக வரக்கூடிய வலா யஊது ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலியுல் அஸீம் 100 தடவை. இது அரபியில் தெரியுதுன்னு சொன்னால், தமிழில் வானம் பூமி இவ்விரண்டையும் படைத்து பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமில்லை, அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். இது தமிழில் நீங்கள் ஒதுக்கலாம் 100 தடவை. அதுக்கடுத்ததாக நம்முடைய முஹப்பத், அதாவது கணவன் மனைவி அன்பு ஏற்படக்கூடிய ஒரு வசனம் சூரத்து அன்ஃபாலில் 63வது வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், வ அல்லஃப பைன குலூபிஹிம், நாம் அவருடைய இதயங்களை ஒன்றிணைத்தோம், வேறுபாடாக இருந்த இதயங்களை அன்பின்பால் ஒன்றிணைத்தோம். இப்போ இந்த வ அல்லஃப பைன குலூபிஹிம் அப்படிங்கிறத மட்டும் 100 தடவை ஓதணும். தமிழில் சொல்கிறாங்க, நாம் அவருடைய இதயங்களை அன்பின்பால் ஒன்றிணைத்தோம்.
இதை தமிழில் ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை. இது நம்ம சொன்ன அனைத்தையும் ஓதி தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் குடிக்கணும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் கணவன் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு மஹப்பத், ஒரு அன்பு, ஒரு பிரியம் ஏற்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் 5 விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும். 1வது 5 நேர தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை விடாமல் தொழுத்து வரணும். இஷ்ராக் லுஹா அவாபின் தொழுகையை தொழுத்து வரணும் தஹஜ்ஜத்திலிருந்து. அது மாத்திரம் இல்லாமல் ஜக்காத்தை கடமையானவங்க ஜக்காத்து கொடுத்துட்டு வரணும். ஏழைகளுக்கு நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்குவ பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நோன்பு ரமலான் மாதத்தில் முழுமையான முறையில் 30 நோன்பை நோக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் வாய்ப்பு உள்ளவர்கள் வாரம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோக்கணும். அதுவும் இல்லைன்னு சொன்னால் 13, 14, 15 3 நோன்பு நோற்பது சிறப்பு. ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்கிறதோ இளமையிலே ஹஜ்ஜு செய்து விடுங்கள். இந்த இஸ்லாமிய கட்டளையில் 5ஐயும் முழுமையாக பேணிக் கொள்ளுங்கள். 2வது காலை மாலை தஸ்பீஹாத் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீம். இது 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இது காலை மாலை யார் ஓதிட்டு வராங்களோ அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செய்திருக்கிறார்களோ அவர்களை விட அதிகமான அமல் செய்த கூட்டத்திலே இவர்கள் ஆகிவிடுவார்கள். அடுத்ததாக இஸ்திஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே யா அல்லாஹ் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு உன் பக்கமே திரும்புகின்றேன். இதை 100 தடவை ஓதணும். இது உணவுடைய வாசலை திறக்கும், அல்லாஹ் ரஹமத் கிடைக்க காரணமாக அமையும். ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஸலவாத் 150 தடவை காலை மாதிரி ஓதிட்டு சொன்னால் 3000 ஸலவாத் ஆயிரும். அதாவது 300 ஸலாத்தாயிரும். அதுக்கு 3000 ரஹமத் அல்லாஹ் இறக்குவதாக வாக்களிக்கின்றான். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசு கிடைப்பதற்கும் காரணமாக அமையும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை காலை மாலை அரை மணி நேரம் ஓதிட்டு வாங்க. குர்ஆனை ஓத தெரியலையா? குர்ஆனை 3 மணி நேரத்தில் தஜ்வீதுன்னு ஓதுவதற்கு நம்ம ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இதை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு 92 40 98 59 49 இலியாஸ் பைக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. 3 மணி நேரத்தில் குர்ஆனை ஓத முடியும் தஜ்வீதுடன். அது நீங்கள் கொடுக்கக்கூடிய தயாரிப்பை பொறுத்தது. 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுக்கல் வாங்கல சரியாயிருங்க. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக செய்யுங்க. அதில் ஒன்றும் குறை வைத்து விடாதீர்கள். உங்கள் கையை கொண்டும் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த விதமான தீங்கு இழைத்து விடாதீர்கள். ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல ஒப்படைத்து விடுங்கள். யார் ஒருவர் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் பேணிக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த விஷயத்திலே கவனமாக இருங்கள். வட்டி வாங்குதல், சூதாட்டம், விபச்சாரம், செய்வினை செய்தல் போன்றவற்றிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய அழிவுக்கு அதுவே காரணம் அமைந்துவிடும். மது குடித்தல், இவற்றிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி இதனுடைய கட்டளைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இம்மை மறுமையிலே வெற்றி கிடைக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய திக்கரை விட்டு விலகி நிற்கின்றானோ அவனுக்கு கடுமையான கஷ்டங்களை தருகின்றேன். ஆகவே அல்லாஹ்வுடைய திக்கரையும் இறைவனுடைய கட்டளையும் விலகி நிற்பது நமக்கு நாமே கஷ்டங்களை தேடிக்கொள்வது. ஆகவே இறை கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையை எடுத்து நடங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இம்மையிலும் இருக்கிறது, மறுமையில் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நீங்களும் இந்த அழைப்பு பணியில் ஒருவராக ஆகிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.